நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 24/9/2021க்கான ராசி பலன்கள். பிலவ வருடம் புரட்டாசி மாதம் 8ஆம் தேதி செப்டம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 10:15, மாலை 4:45 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 1:15, மாலை 6:30 7:30. ராகு காலம் 10:30 12. குளிகை 7:30 9. யமகண்டம் 3 4:30. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். திதி இன்று காலை 8:52 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று காலை 10:02 வரை அஸ்வினி, பின்பு பரணி. யோகம் இன்று காலை 10:02 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் ஹஸ்தம் மற்றும் சித்திரை. மேஷம் ராசி நேயர்கள். இந்த தொகை கேட்ட இடத்துல கண்டிப்பாக கிடைக்குங்க. தொழில் முன்னேற்றம் கருதி சில முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். பிடிவாத குணத்தை மாற்றிக்கொள்வதால் பிரச்சனைகள் ஓரளவு கட்டுக்குள் இருக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டியிருக்கும். எதிர்பார்த்த நிதி வசதி கிடைத்தாலும் திட்டமிட்டதை விட கூடுதல் செலவுகள் இருக்கும். பணியாளர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரி கூறுவதுபடி நடந்து கொள்வது நன்மையை கொடுக்கும். நிலுவையில் உள்ள பணம் கண்டிப்பாக கையில் வரக்கூடுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கக்கூடுங்க. என்று எதிரிகளின் தொல்லை இருக்காது. நிம்மதியான சூழல் இருக்கக்கூடும். கண்டிப்பாக முன்னேற்றம் காத்திருக்கின்றது. சிறப்பான செயல்கள் இருக்கின்றது. இன்றைய நாளை நீங்கள் அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ள முடியும். பெண்களுக்கு நிதானத்தை மட்டும் கடைபிடிக்க வேண்டும். இல்லத்தில் அவ்வப்போது ஞாபகம் மருதி கொஞ்சம் இருக்குங்க. அதனால் பெண்கள் சில விஷயங்களை செய்யும் பொழுது கவனமாக செய்ய வேண்டும். முக்கியமாக சமையல் செய்யும் பொழுது ரொம்ப கவனத்தில் ஈடுபட வேண்டும். இன்று மாணவர்களுக்கு அதிக அளவு பொறுப்புகள் வந்து சேரும். கல்வி பற்றிய அக்கறை இருக்கின்றது. மாணவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக செய்ய வேண்டும். குழப்பங்கள் இருக்கும் பட்சத்தில் பெற்றோர்களிடம் கேட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்தால் ஓரளவு குழப்பங்கள் திருந்துவிடும். காதல் எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காதுங்க. கொடுத்த வரைக்கும் போதும் என்ற நிலைமையில் இருப்பீர்கள். அதனால் காதலில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கின்றது. கண்டிப்பாக காதல் கைக்கூடி வெற்றியை ஏற்படுத்தும். இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள். முன்னேற்றம் உங்களுக்கு காத்திருக்கும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. என்று திட்டமிட்டதை விட கூடுதல் செலவு இருக்குங்க. தொகை கேட்ட இடத்துல கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக அனைத்து விஷயங்களிலும் முன்னேற்றம் இருக்கின்றது. தொழிலில் உங்களுக்கு நல்லபடியான லாபம் கிடைக்கின்றது. லாபத்தை நீங்கள் சேமிப்பாக மாற்ற வேண்டும். எதிர்பார்த்த நிதி வசதி கிடைத்தாலும் திட்டமிட்டதை விட செலவுகள் கொஞ்சம் இருக்கும், பார்த்து கொள்ளுங்கள். பரணி. என்று எல்லா வகையிலும் நல்லது நடக்குங்க. உங்களுடைய பிடிவாத குணத்தை மட்டும் நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். நட்பிடம் நீங்கள் அன்பை வெளிப்படுத்த வேண்டும். நிதானத்தை கடைபிடித்தால் எல்லாம் சிறப்பை ஏற்படுத்தும். தொழில் வியாபாரம் முன்னேற்றகரமாக நடக்கக்கூடும். இன்று நிலுவையில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. நன்மை என்பது தேடி வரக்கூடும். கிருத்திகை. என்று பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கின்றது. தெய்வீக பக்தி கொடுங்க. தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கும். பிடிவாத குணத்தை மட்டும் மாற்றிக்கொள்ளுங்கள். எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் விட்டு பிடியுங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லதுங்க. அப்பொழுதுதான் வெற்றி ஏற்படுங்க. கடன் பிரச்சனை நினைத்து வருத்தப்பட வேண்டாம். கண்டிப்பாக அடைபட்டுவிடும். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் திறந்துவிடும். இன்று உத்தியோகத்தில் நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். உத்தியோகம் உயர்வை ஏற்படுத்தி கொடுக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று செல்வம் சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ரிஷபம் ராசி நேயர்கள். இன்று சுப செலவுகள் ஏற்படும் நாளாக இருக்குங்க. பயணங்களால் நல்ல பலன் கிடைக்கும். நண்பர்களின் உதவிகள் கிட்டும். குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்வீர்கள். தொழிலில் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். விருப்பத்திற்கு மாறாக சில காரியங்கள் நடக்கக்கூடும். மனம் தளராமல் இருப்பது எப்பொழுதுமே நல்லது. வீண் ஆசைகள் மனசுக்குள்ள தோன்றுங்க.
குடும்பத்தில் இருப்பவர்களால் சின்ன சிறு பிரச்சனைகள் உண்டாகக்கூடும். பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியத்திலும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். கவனமாக எதிலும் ஈடுபட வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்புகள் கண்டிப்பாக மாறிவிடுங்க. இன்று மதியத்திற்கு மேல உங்களுக்கு மனக்குழப்பங்கள் விலகிச் செல்லும் நாளாக இருக்கக்கூடும். கண்டிப்பாக நல்லது நடக்குங்க. பெரிய பிரச்சனைகள் எல்லாம் இருக்காது. சுமூகமான சூழல் ஏற்படும். கடன் பிரச்சனை நினைத்து வருத்தப்பட வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக அடைபட்டுவிடும். நிதானத்தை மற்றும் எப்பொழுதுமே நீங்க கடைபிடிக்க பாருங்கள். எல்லா விதமான நல்லதும் நடக்கக்கூடுங்க. யாரை பற்றியும் விமர்சனம் தயவு செய்து இருக்கவே வேண்டாம். கேலி கிண்டல் பேச்சுக்களும் வேண்டாம். பண விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்கள். எல்லா விதமான நன்மையும் ஏற்படும். இன்று பெண்களுக்கு அதிகப்படியான பணி சுமை இருக்கும். இல்லத்திலும் சரிங்க, உத்தியோகத்திலும் சரிங்க. பெண்கள் சில காரியங்களை விட்டு கொடுத்தும் செல்ல வேண்டும். அவசர முடிவுகள் இருக்கவே கூடாது. பணத்தை பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும். வாகனத்தில் சென்று வரும்போது பொறுமையாக சென்று வர வேண்டும். என்று காதலில் உள்ளவர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். காதலில் கொஞ்சம் குழப்பங்களும் இருக்குங்க. அதனால் பார்த்து விட்டு கொடுத்து தான் செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் முன்னேற்றம் ஏற்படும். இன்று மாணவர்களுக்கு தைரியம் கொடுங்க. கல்வியில் அக்கறை இருக்கின்றது. நல்ல முறையில் படிப்பீர்கள். பாடங்களை மட்டும் தெளிவாக படிக்க பாருங்கள். அது போதும். படித்த பாடத்தை எழுதி பார்க்க வேண்டும். அதுதான் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். எல்லா விதமான நன்மையும் ஏற்படும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். தொழிலில் யாரையும் நீங்க முழுமையாக நம்ப வேண்டாம். சுப செலவுகள் ஏற்படுங்க. பயணங்களால் பலன் கிடைக்குங்க. நண்பர்களின் உதவிகள் கிட்டும். சூழ்நிலைகளுக்கு ஏற்ப முடிவெடுக்க முடியும். ரோகிணி. என்று முயற்சி செய்து எல்லாவற்றையும் சிறப்பாக செய்வீர்கள். நிதி நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். மனக்குழப்பங்கள் எல்லாம் சரியாகிவிடும். சுப செலவுகள் கொஞ்சம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. திருமண தடைகள் கண்டிப்பாக விலகி செல்லும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். நல்ல உணவை எடுத்துக் கொள்ளுங்கள். நல்ல உறக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மிருகசிரிஷம். இன்று நட்பால் நல்ல காரியம் ஏற்படுங்க. குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களை நீங்க மாற்றிக்கொள்ள வேண்டும். தொழிலில் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். வீண் ஆசைகள் மனசுக்குள்ள தோன்றுங்க. வாழ்க்கை துணையுடன் அன்பை வெளிப்படுத்துங்கள். தேவையில்லாத பேச்சை பேசி மன கஷ்டங்களை உறுத்தி கொள்ள வேண்டாம். என்று கணவன் மனைவிக்கிடையே அன்பு இருக்கின்றது. நெருக்கம் கூடுகின்றது. வாகனத்தில் சென்று வரும்பொழுது பொறுமையாக சென்று வருவது ரொம்ப நல்லதுங்க. மிதுனம். மிதுனம் ராசி நேயர்கள். இன்று நன்மைகள் நாடி வரும் நாளாக இருக்கின்றது. எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். பிள்ளைகளின் சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல விதத்தில் முடிவாக கூட்டும். தொழில் வியாபாரம் நல்லபடியாக நடக்குங்க. தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க. உடல் நலம் சீராகும். சரியான நேரத்தில் உறங்க முடியாத சூழல் ஏற்படும். மிகவும் வேண்டியவரை நீங்க பிரிய வேண்டிய சூழல் இருக்கின்றது. மற்றவர்களுக்கு வழியே சென்று உதவுவதால் வீண் விரோதம் கொஞ்சம் ஏற்படுங்க. கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த இடைவெளி குறைந்துவிடும். மறைமுக எதிர்ப்புகள் நீங்கிவிடும். பிள்ளைகளிடம் அன்பு அதிகரிக்கும். ஒரு முறைக்கு இருமுறை எந்த ஒரு விஷயத்திலும் யோசித்து முடிவெடுப்பது நல்லது. மாணவர்கள் கவலையை விட்டுவிட்டு பாடங்களில் நீங்க கவனம் செலுத்த வேண்டும். விளையாட்டை விட்டுவிட்டு கூட பாடத்தில் மட்டுமே நீங்க ஆர்வமாக இருக்க வேண்டும். கல்விக்காக நேரம் ஒதுக்கி கொஞ்சம் நேரம் படிக்க வேண்டும். படித்த பாடத்தை எழுதி பார்க்க வேண்டும். பெண்களுக்கு டக்கென்று கோபங்கள் ஏற்பட்டுவிடும். பொருட்களை நீங்க பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். பயணங்கள் செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டுங்க. பெண்களுக்கு முன் கோபங்கள் வெளிப்படும். குடும்ப பிரச்சனை நினைத்து நீங்க வருத்தப்பட வேண்டாம். எல்லாம் கண்டிப்பாக சரியாக கூட்டும். காதல் பிரச்சனை கூட மனசுக்குள்ள வருத்தத்தை கொடுக்குங்க. கொஞ்சம் விட்டு பிடியுங்கள். அதுவும் உங்களுக்கு சரியாக கொடுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். எல்லாம் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்துங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும்
நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மிருக சிரிஷம். இன்று கணவன் மனைவிக்கிடையே அன்பு இருக்கும். என்று எதிர்பாராத வகையில் திருப்பங்கள் இருக்கும். நன்மைகள் கண்டிப்பாக தேடி வரக்கூடும். எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். என்று மற்றவர்களுக்கு உதவும் பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். திருவாதிரை. இன்று பண பொறுப்புகளை மட்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். மறைமுக எதிர்ப்புகள் நீங்கிவிடும். மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது மட்டும் கவனம் இருக்கட்டும். சின்ன சின்ன விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக ஈடுபட பாருங்கள். பிள்ளைகளை தயவு செய்து கோபப்படுத்த வேண்டாம். அவரிடம் அன்பு காட்ட வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்தால் எல்லா விதமான நன்மையும் ஏற்படும். புனர்பூசம். என்ற வாழ்க்கையில வெற்றி என்பது சுலபமாக கிடைக்குங்க. சரியான முறையில் நீங்க பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நன்மைகள் கண்டிப்பாக உங்களை தேடி வரக்கூடுங்க. வெற்றி என்பது சிறப்பாக இருக்கின்றது. உடைய உழைப்புக்கேற்ற முயற்சி சிறப்பாக இருக்குங்க. எல்லா விதமான நன்மையும் ஏற்படும். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனையை மட்டும் சமாளித்து விடுங்கள். தயவு செய்து முன் கோபங்கள் இல்லாமல் நடந்து கொள்ள பாருங்கள். கடகம். கடகம் ராசி நேயர்கள். இன்று பொது வாழ்க்கையில புகழ் கூடும் நாளாக இருக்குங்க. பிள்ளைகளின் முன்னேற்றத்தைக் கண்டு பெருமைப்படுவீர்கள். பிள்ளைகளை நீங்க அன்பாக வளர்ப்பீர்கள். அவர்களுக்கு என்ன வேண்டுமோ செய்து கொடுப்பீர்கள். காலை நேரம் உங்களுக்கு மிகவும் கலகலப்பாக காணப்படுங்க. காலையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். தொழில் வளம் மேலோங்கும். எடுத்த முயற்சி எளிதில் வெற்றியை கொடுக்கும். மனக்குழப்பங்கள் ஏற்பட்டாலும் மாலை நேரத்திற்குள் சரியாகிவிடும். திட்டமிட்ட படியில முன்னேற்றம் இருக்கின்றது. காரிய வெற்றி சுலபமாக கிடைக்கின்றது. கூடுதலாக பொறுப்புகள் வந்து சேருங்க. ஆன்மீகத்தில் நாட்டம் செல்லும். கவனமாக சில விஷயங்களை நீங்க மேற்கொள்வது நல்லதுங்க. சில விஷயங்களை எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது ரொம்ப நல்லதுங்க. காரிய தடை தாமதம் கொஞ்சம் வரலாம். கல்வியில் கூடுதல் கவனம் இருக்கட்டும். மாணவர்கள் கல்வியில கவனம் செலுத்த வேண்டும். நல்ல முறையில் படிக்க வேண்டும். அவ்வளவுதான். படித்த பாடத்தை கண்டிப்பாக நீங்க எழுதி பார்க்க வேண்டும். என்று காதல் விஷயங்கள் கண்டிப்பாக கவலையை கொடுத்தாலும் இப்பொழுது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். காதல் கண்டிப்பாக சந்தோஷத்தை கொடுக்குங்க. கொஞ்சம் விட்டு பிடியுங்கள், அது போதும். என்று பெண்கள் சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள். உங்களுக்கு தேவையானவற்றை வாங்கிக் கொள்வீர்கள். பெண்களுக்கு முயற்சிகள் எல்லாம் முன்னேற்றத்தை கொடுக்குங்க. பெண்களுக்கு பொது வாழ்க்கையில புகழும் என்று கூட்டும். இல்லத்தில் சந்தோஷமாக காணப்படுவீர்கள். வேலைகளை சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். எல்லாம் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 3. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று திட்டமிட்டு எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட வேண்டும். காரிய வெற்றிக்கு கடுமையான உழைப்பு அவசியம். பொது வாழ்க்கையில உங்களுக்கு புகழ் கொடுங்க. எடுத்த முயற்சி எல்லாம் சிறப்பை கொடுக்குங்க. பூசம். என்று மனதில் பட்டதை அப்படியே சொல்லிவிடுவீர்கள். நேர்மையான எண்ணங்கள் பிரதிபலிக்கும். மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கிவிடும். திட்டமிட்ட செயலில் முன்னேற்றம் இருக்கின்றது. காலை நேரம் உங்களுக்கு கலகலப்பாக காணப்படுங்க. மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. எல்லா விதமான நல்லதும் நடக்கக்கூடும். ஆயில்யம். என்று சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய நாளாக இருக்குங்க. திட்டங்கள் யாவும் சிறப்பை ஏற்படுத்தும். திட்டமிட்டு செயல்படுவது காரிய வெற்றிக்கு வழிவகுக்கும். என்று காரியங்களை மிக கனக்கச்சிதமாக செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். பொது வாழ்க்கையில புகழ் கூடுங்க. சமூக அக்கறை இருக்கின்றது. கூடுதலாக பொறுப்புகள் வந்து சேரும். எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடித்து பாராட்டுகளையும் உங்களால் பெற முடியுங்க. சிம்மம். சிம்மம் ராசி நேயர்கள். என்ற தொட்ட காரியம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. தொல்லை கொடுத்தவர்கள் தோள் கொடுத்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். தொழிலில் ஏகப்பட்ட வளர்ச்சி ஏற்படும். தொழில் மாற்றங்கள் இருக்கும். கடன் உதவிகள் கிடைத்துவிடும். கடந்த கால உழைப்புக்கு இப்பொழுது நல்ல பலன் கிடைக்கும். மனக்குழப்பமும் தீர்ந்துவிடும். பாதியில் நின்ற பணி மீண்டும் தொடரக்கூடுங்க. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் திட்டமிட்டபடி செயலாற்றி வெற்றியை எட்டி பிடிப்பீர்கள். வியாபார போட்டிகள் குறைந்துவிடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் இன்று கிடைக்க கொடுங்க. சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வந்து சேரும். வருமானம் கூடிவிடும். பெண்களுக்கு பண வரவு திருப்திகரமாக இருக்க கொடுங்க. பெண்கள் எந்த ஒரு முயற்சியில் ஈடுபட்டாலும் வெற்றி நிச்சயம். இல்லத்தில் சந்தோஷம் இருக்கும். வெளியிடங்களிலும் சந்தோஷம் இருக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் நல்ல முறையில் பெண்களுக்கு அமைய கொடுங்க. கண்டிப்பாக தொட்டது துலங்கும் நாளாக இருக்கின்றது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே எல்லா விதத்திலும் நல்லது நடக்கின்றது. வெளியூர் பயண திட்டங்களை மேற்கொள்வீர்கள். வெளியூர் பயண திட்டத்தில் சில மாற்றங்களையும் செய்வீர்கள்.
இன்று பெண்கள் தோழிகளுடன் சுமூகமாக பேசி பழகுவது நல்லதுங்க. இன்று யதார்த்தமாக அனைவரிடமும் நடந்து கொள்ளுங்கள். பெண்களுக்கு வசீகரமான தோற்றம் இருக்குங்க. அதேபோல சிம்ம ராசிக்காரர்களுக்கு மனசுக்குள்ள சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது. எதையோ சாதித்தது போல மனம் இன்று இருக்கும். இன்று மாணவர்களுக்கு கூட அதிக அளவு பணி சுமை இருக்குங்க. எல்லாத்திலும் சரிங்க. மாணவருக்கு எதிர்பாராத சில திருப்பங்களும் இருக்குங்க. மேற்கல்விக்கான முயற்சி நீங்க கவனமாக எதிர்கொள்ள வேண்டும். அது உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தும். இன்று காதல் எந்த வகையிலும் பாதிப்பை ஏற்படுத்தாது. பாதிப்பு ஏற்படுத்திய காதல் கூட இப்பொழுது சரியாக கூட்டும். அதாவது சிம்ம ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே திருமண தடைகள் விலகி செல்கின்றது. அது உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது அடர் நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். அடர் நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து பாருங்கள். கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படுகின்றது. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 3, அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். என்ற காரியத்தில் இருந்த தடையும் தாமதமும் சரியாகிவிடுங்க. பொது வாழ்க்கையில புகழ் கூடிவிடும். தொட்ட காரியம் சிறப்பை ஏற்படுத்தும். மனம் இன்று நிம்மதியாக இருக்கக்கூடும். பூரம். தொல்லை கொடுத்தவர்கள் விலகி செல்லக்கூடுங்க. நண்பர்கள் தோள் கொடுத்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். வியாபார போட்டிகள் குறைந்துவிடும். பணவரவு கண்டிப்பாக திருப்தி ஏற்படுத்தும். உத்திரம். இன்று நீங்க நினைத்தது கண்டிப்பாக நடக்குங்க. செயல்ல வேகம் இருக்கின்றது. திருமண தடைகள் விலகி முன்னேற்றத்தை ஏற்படுத்துகின்றது. திட்டமிட்டபடி காரியங்களை வெற்றி ஏற்படுகின்றது. நட்பு வட்டம் விரிவடையும். எல்லா விதமான பொறுப்புகளும் உங்களிடம் வந்து சேரும். இன்று வருமானம் கண்டிப்பாக கூடிவிடும். கன்னி ராசி நேயர்கள். இன்று வெளிநாட்டு தகவலால் வியப்படையும் நாளாக இருக்குங்க. சில முக்கியமான காரியத்தை நீங்க அலட்சியம் காட்டாமல் செய்ய வேண்டும். அவசியம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடவே கூடாது. மனக்குழப்பம் கொஞ்சம் இருக்குங்க. வருமானத்தை உயர்த்துவதற்கான திட்டங்கள் இருக்கின்றது. விரயங்கள் கொஞ்சம் மேலோங்கும். பஞ்சாயத்துகள் சாதகமான பலனை கொடுக்குங்க. சந்திராஷ்டம் உங்களுக்கு இருப்பதினால் சில காரியங்களை நீங்க கவனத்துடன் ஈடுபட வேண்டும். யாருக்கும் நீங்க ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாதுங்க. வாக்குறுதிகள் கொடுக்கக்கூடாதுங்க. பண பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுங்க. பணம் நான் பெற்றுத் தருகிறேன் என்று எந்த ஒரு வேலையிலும் நீங்க ஈடுபடக்கூடாதுங்க. கொஞ்சம் விழிப்புணர்ச்சியுடன் இருந்துதான் எதையும் செய்ய வேண்டும். உங்களுடைய நிர்வாக திறமையை நீங்க வளர்த்து கொள்ள வேண்டும். தெளிவாக முடிவெடுத்தால் எல்லாம் உங்களுக்கு சாத்தியப்படக்கூடுங்க. எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். எதையும் சமாளித்து முன்னேறி எடுக்கும் முயற்சிகள் ஓரளவு வெற்றியை கொடுக்குங்க. பொறுப்பாக இருக்க பாருங்கள், அது போதும். பொறுமையாக இருக்க பாருங்கள், அது போதும். ஓரளவு இந்த நாளை நீங்க உங்களுக்கான நாளாக மாற்றி அமைத்து கொள்ள முடியும். சந்திராஷ்டம் இருப்பதினால் மனக்குழப்பம் மட்டும்தான் இருக்கும். மனக்குழப்பத்தின் இருக்கும் பொழுது எந்த ஒரு முடிவையும் நீங்க எடுக்க வேண்டாம். யோசியுங்கள், பின்னர் எதையும் செய்யுங்கள். பெண்கள் கொஞ்சம் பொறுப்பாக இருக்க வேண்டும். பத்திரமாக பொருட்களை பார்த்து கொள்ள வேண்டும். பெண்களுக்கு திடீரென்று ஞாபக மறதி அதிகமாக இருக்குங்க. என்ன செய்தோம், என்ன செய்ய போகின்றோம் என்று ஞாபக மறதியாகவே இருப்பீர்கள். முக்கியமாக சமையல் செய்யும்பொழுது பெண்கள் கவனமாக இருக்க வேண்டும். காதல் கொஞ்சம் கசக்கும். காதல் நிலைப்பாடுகளை கொஞ்சம் புரிந்து கொண்டு செயல்படுத்த வேண்டும். இன்று மாணவர்கள் எதையும் திறமையாக செய்வீர்கள். ஆனால் குழப்பங்கள் நிறைந்த நாளாகத்தான் மாணவர்களுக்கும் இருக்கக்கூடும். மேற்கல்விக்கான முயற்சியில தெளிவாக இருக்க பாருங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். உங்க வாழ்க்கையில கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று கடுமையான முயற்சி இருக்கும். இன்று வெற்றி பெறுவதற்கு யோசித்து முடிவெடுக்க வேண்டும். நல்ல வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள பாருங்கள். மனக்குழப்பம் விலகிச் செல்லுங்க. வருமானத்தை உயர்த்துவதற்கான திட்டங்கள் இருக்குங்க. வெளிநாட்டு தொடர்புடைய விஷயங்களில் முன்னேற்றம் காத்திருக்கின்றது. சொன்ன சொல்ல காப்பாற்றி விடுவீர்கள். செயல்களில் வேகம் இருக்கும். நிர்வாக திறமை பளிச்சிடும். அஸ்தம். என்று கண்டிப்பாக விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். வாகனத்தில் பொறுமையாக செல்ல வேண்டும். பேச்சை கொஞ்சம் குறைத்துக் கொள்ள வேண்டும். எதிர்ப்புகளை சமாளித்து முன்னேறி எடுக்கும் முயற்சிகள் கொஞ்சம் தடையாகத்தான் இருக்கும். கண்டிப்பாக தடை வீங்கி விடுங்க. நம்பிக்கையுடன் நீங்க எதிலும் ஈடுபட வேண்டும். திருமணத்திற்கு மட்டும் இன்று முயற்சி செய்யுங்கள். ஓரளவு முன்னேற்றமான பலனை கண்டிப்பாக அடைய முடியும். சித்திரை. இன்று பொறுப்பாக நீங்க நடந்து கொள்ள வேண்டும். வியாபார ரீதியாக பயணங்கள் செல்ல வேண்டி இருக்கின்றது.
பயணத்தின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். நட்பிடம் அன்பாக பேச வேண்டும். அவ்வப்போது எழக்கூடிய முன்கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும். சந்திராஷ்டிரம் முடியட்டுங்க. பின்னர் நாம எந்த ஒரு முடிவையும் எடுத்துக்கொள்ளலாம். துலாம் துலாம் ராசி நேயர்கள், இன்று தீட்டிய திட்டம் வெற்றி பெறுவதற்கு கடுமையாக உழைப்பீர்கள். பண வரவு எதிர்பார்த்தபடி கண்டிப்பாக இருக்குங்க. குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள் கண்டிப்பாக மாறிவிடும். தொழில் கூட்டாளிகளின் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முன்வருவீர்கள். உத்தியோகஸ்தர்கள், அரசு மற்றும் தனியார் துறையில் பணிபுரிபவர்கள் செயல்ல கொஞ்சம் சுறுசுறுப்பாக காணப்பட வேண்டும். கொஞ்சம் மந்தமான நிலை இருக்கத்தான் செய்கின்றது. காலையிலேயே நீங்க மந்தமாகத்தான் காணப்படுவீர்கள். என்ற காரிய தடை தாமதம் கொஞ்சம் ஏற்படலாம், பார்த்துக் கொள்ளுங்கள். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவதும் கவனமாக செயல்படுவதும் ரொம்ப நல்லது. குடும்ப பிரச்சனைகள் கண்டிப்பாக திறந்துவிடும். எதுவும் வரட்டும் பார்த்துக் கொள்ளலாம் என்ற முரட்டு தைரியம் இருக்கவே கூடாதுங்க. பொருளாதார சிக்கல் ஏற்பட்டு நீங்கிவிடும். ஓரளவு கையில் காசு பணம் புரளும். அதற்கு ஏற்றாற்போல உங்களுடைய செலவுகள் இருக்கட்டும். பெண்களுக்கு சுய முயற்சியால் முன்னேறும் நாள். பெண்கள் மற்றவர் சொல்வதையும் கேட்டுக்கொள்ள வேண்டுங்க. அதில் உள்ள நல்லது கெட்டதுகளை பின்னர் நீங்க முடிவெடுக்க வேண்டும். பெண்கள் அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே அக்கம் பக்கத்தினருடன் பேச்சுவார்த்தை வைத்துக் கொள்ளுங்கள். யதார்த்தமாக என்று பேசி பழகுவீர்கள். காதலில் உள்ளவர்களுக்கு கொஞ்சம் கடினமான நிலைமைகள் இருக்குங்க. காதலை நீங்க சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் முன்னேற்றம் ஏற்படும். இன்று மாணவர்களுக்கு பொறுப்புகள் கூடுகின்றது. மாணவர்கள் எதையும் சிறப்பாக செய்ய வேண்டும். தயவு செய்து மாணவர்களுக்கு அவசரம் இருக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் பொறுப்பாக இருக்க வேண்டுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெளிர் நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெளிர் நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள். முன்னேற்றம் உங்களுக்கு காத்திருக்கும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்குங்க. குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள் சரியாகிவிடும். காரியத்தில் இருந்த தடையும் தாமதமும் விலகிச் செல்லும். புதிய முயற்சிகளை சிறப்பாக செய்து வெற்றி பெறுவீர்கள். ஓரளவு கையில் காசு பணம் புரளும். சுவாதி. இன்று மனக்குழப்பம் கொஞ்சம் ஏற்படுங்க. விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். வாகனத்தில் பொறுமையாக செல்ல வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். நல்ல உணவு ரொம்ப முக்கியம். பண செலவில் நீங்க கண்டிப்பாக சிக்கனத்தை கடைபிடித்தால் மட்டுமே ஓரளவு சேமிப்பை எதிர்பார்க்க முடியும். விசாகம். இன்று காரியங்களை நீங்க தங்கு தடையின்றி செய்வீர்கள். சில காரியங்கள் கொஞ்சம் மெதுவாகத்தான் இருக்கும். கால தாமதமாகத்தான் நடக்கும். கொஞ்சம் புரிந்து கொண்டு நீங்க செயல்பட வேண்டும். சுறுசுறுப்பாக எதிலும் ஈடுபட வேண்டும். என்று ஒரு கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டு தெரிந்து கொண்டு பின்னர் எந்த ஒரு கருத்தையும் வெளியிடுவது நல்லது. அவசரம் மட்டும் வேண்டாம். விருச்சிகம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் யோசித்து செயல்படுவதன் மூலம் யோகங்கள் வந்து சேரும் நாளாக இருக்கின்றது. வருவாய் அதிகரித்தாலும் மன நிம்மதி கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். மேல் அதிகாரிகளின் வெறுப்புக்கு ஆளாக வேண்டியிருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். பயணங்களால் இன்று விரயங்கள் அதிகரிக்கக்கூடும். கணவன் மனைவிக்கு இடையே வீண் வாக்குவாதங்கள் ஏற்படுங்க, பார்த்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகள் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். உடல் களைப்பும் சோர்வும் இருக்கத்தான் செய்கின்றது. கவனமாக இருப்பது எப்பொழுதுமே நல்லது. தடைப்பட்ட காரியங்களில் தடை நீங்கிவிடும். பணவரவு ஓரளவு எதிர்பார்த்தபடி இருந்துவிடும். ஆன்மீக எண்ணங்கள் இன்று அதிகரிக்கக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடை கண்டிப்பாக விலகி செல்லுங்க. தேவையான பண உதவி கையில் கண்டிப்பாக இருக்குங்க. சிக்கனத்தை கடைபிடியுங்கள். செலவை கொஞ்சம் குறைத்துக் கொள்ள பாருங்கள். பெண்கள் இன்று சுறுசுறுப்பாக இயங்க முடியும். எதிலும் சிறப்பாக ஈடுபட முடியுங்க. பெண்கள் அவசரம் மட்டும் பட்டுவிடக்கூடாது. ஒரு காரியத்தில் இறங்கும்பொழுது அலட்சியமும் காட்டிவிடக்கூடாது. எச்சரிக்கையுடன் இருந்தால் எல்லாம் சாத்தியம். காதல் கூட அப்படித்தான். சில நேரங்களில் கசப்பை ஏற்படுத்தும். சில நேரங்களில் சந்தோஷத்தை கொடுக்கும். கொஞ்சம் பார்த்து பக்குவமாகத்தான் வழிநடத்தி செல்ல வேண்டும். என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். எல்லாம் உங்களுக்கு நன்மையாகவே நடக்கக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்ற தடைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக கூடுங்க. யோசித்து செயல்படுவதன் மூலம் காரியங்களில் வெற்றி ஏற்படுங்க. பயணங்களால் கொஞ்சம் விரயம் ஏற்படுகின்றது. பயணங்களை மட்டும் பயனறிந்து மேற்கொள்ள பாருங்கள். இன்று வருவாய் ஓரளவு இருக்குங்க. செலவை மட்டும் திட்டமிடுதல் அவசியம். அனுஷம். என்று யோசித்து செயல்பட்டால் வெற்றி நிச்சயம்.
கணவன் மனைவிக்கிடையே அன்பு இருக்கின்றது. தீட்டிய திட்டங்கள் எல்லாம் வெற்றியை கொடுக்கும். தடைப்பட்ட காரியங்களில் ஓரளவு தடை நீங்கிவிடும். முன்னேற்றமான பாதையை நீங்க வழியமைத்துக் கொள்வீர்கள். கேட்டை மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தெரிந்துவிடும். பொருள் சேர்க்கை ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு இருக்கும். தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தடை நீங்கிவிடும். சமூக பொறுப்புகள் ஏற்பட்டுவிடும். இன்றைய நாளை நீங்க அலட்சியமாக பயன்படுத்தாமல் அவசியமாக பயன்படுத்தினால் எல்லா விதமான நன்மையும் ஏற்படும். தனுசு தனுசு ராசி நேயர்கள், இன்று மதியத்திற்கு மேலே உங்களுக்கு மனக்கலப்பம் கொஞ்சம் ஏற்படுங்க. மனக்குழப்பம் இருக்குங்க. என்ன செய்ய போகின்றோம், எது செய்ய போகின்றோம் என சிந்தனை இருக்குங்க. புதிய வேலை வாய்ப்புகளை பற்றியெல்லாம் எண்ணங்கள் ஓடிக்கொண்டு இருக்கும். விரயங்களும் அதிகமாக இருக்கும். வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம் பற்றிய சிந்தனை உருவாகும். விலை உயர்ந்த பொருட்களை நீங்க கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற தேவையான வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் போட்டிகள் விலகிச் செல்லும். தேவையான நிதியுதவி கிடைக்கக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உற்சாகமாக பணிகளை கவனிக்க முடியுங்க. அலுவலக வேலைகளில் தாமதம் கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான பலன் இருக்கின்றது. நல்ல பலன்களை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அலட்சியம் காட்டாமல் எதிலும் ஈடுபட பாருங்கள். பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்குங்க. பெரிய அளவில் இன்று கவலைகள் எதுவும் இல்லைங்க. பெண்களுக்கு இல்லத்துல பணி சுமை கூடினாலும் சிறப்பாக எதிலும் ஈடுபட முடியும். சுறுசுறுப்பாக எதிலும் செய்ய முடியும். பெண்கள் சுபகாரிய கொண்டாட்டங்களுக்காக தயாராகக்கூடிய தருணங்கள் இருக்கின்றது. திருமண தடைகள் விலகி செல்கின்றது. வரன் தேடுங்கள். திருமணத்தை சீக்கிரம் முடித்துக் கொள்ள பாருங்கள். இன்று மாணவர்களுக்கு பொறுப்புகள் கூடுங்க. மாணவர்கள் கல்வி பற்றி அக்கறை இருக்கின்றது. கல்வியில உங்களால் சாதிக்க முடியும். மாணவர்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த முடியும். இன்று காதல் விவகாரங்கள் சந்தோஷத்தையே கொடுக்குங்க. காதல் பெரிய அளவில் பிரச்சனையை கொடுக்காது. கண்டிப்பாக காதலில் முன்னேற்றம் ஏற்படும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்துல ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். எல்லாம் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் ஒரு காரியத்தை உங்களிடம் ஒப்படைத்து விட்டால் அந்த காரியம் முடியும் வரை நீங்க பொறுப்பாக இருந்து செய்ய பார்ப்பீர்கள். மதியத்திற்கு மேல மனக்குழப்பம் விலகிச் செல்லுங்க. எந்த ஒரு பொருட்களையும் நீங்க சரியான முறையில் கையாண்டுவீர்கள். விலை உயர்ந்த பொருட்களை கூட திட்டமிட்டு கையாளுவீர்கள். தேவையான நிதியுதவி கிடைக்கும். நிர்வாக திறமை இன்று பளிச்சிடும். போராடும் என்று தொல்லை கொடுத்தவர்கள் காணாமல் போகக்கூடும். அலுவலக வேலைகளில் நேர்த்தி இருக்கும். நிர்வாக திறமை இன்று பளிச்சிடும். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. திட்டங்கள் யாவும் இன்று வெற்றியை கொடுக்குங்க. சுபகாரிய கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. மனசும் இன்று தைரியமாக இருக்கும். நம்பிக்கையுடன் நீங்க எதிலும் ஈடுபடலாம். உத்திராடம் இன்று தேவைகள் எல்லாம் பூர்த்தியாக கூடும். உங்களுடைய நிர்வாக திறமை சிறப்பாக இருக்கின்றது. நேர்மையான எண்ணங்கள் இருக்கின்றது. மற்றவரிடமிருந்து பண உதவிகள் இன்று கிடைக்க கொடுங்க. நம்பிக்கை ஊட்டும் விதத்தில் இன்று நடந்து கொள்வீர்கள். மற்றவர்கள் பார்த்து பொறாமைப்படும் வகையில் நடந்து கொள்வீர்கள். மற்றவர்களுக்கு இன்று நீங்க சிம்ம சொப்பனமாக திகழ்வீர்கள். மகரம் மகரம் ராசி நேயர்கள், இன்று தீட்டிய திட்டம் எல்லாம் வெற்றியை கொடுக்கும். பணவரவு எதிர்பார்த்தபடி அமையக்கூடும். குடும்பத்தில் இருந்த கஷ்டங்கள் எல்லாம் குறைந்துவிடும். மனக்கசப்பும் கண்டிப்பாக மாறிவிடும். தொழில கூட்டாளிகளின் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முன்வருவீர்கள். குடும்பத்தில் இருந்த சண்டைகள் கண்டிப்பாக நீங்கிவிடும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவார்கள். பிள்ளைகள் மூலம் பெருமை உண்டாகும். புத்தி சாதுரியத்தால் பொருள் சேர்க்கை ஏற்படும். தாய் வழி உறவினர் மூலம் உதவிகள் கிடைக்குங்க. இன்றைய நாளை நீங்க நல்ல நாளாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். கவலை கொள்ள வேண்டாம். கடன் பிரச்சனைகள் கூட கட்டுக்குள் வந்துவிடும். திருமண தடைகள் சரியாகின்றது. திருமண தடைகள் நீங்கி முன்னேற்றம் ஏற்படுகின்றது. இன்று மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக எல்லா விதத்திலும் நல்லது நடக்கும். நம்பிக்கையுடன் நீங்க செயல்படலாம். பெண்கள் இன்று காரியங்களை நீங்க மிக கச்சிதமாக செய்து பாராட்டுகளை பெற முடியுங்க. பெண்களுக்கு திருமண தடைகள் எல்லாம் சரியாகிவிடும். சுறுசுறுப்பாக இயங்க முடியும். இன்று மற்றவர்களுக்கு சேவைகள் செய்யக்கூடிய சூழல் இருக்கின்றன. சமூக அக்கறை அதிகமாக ஏற்படும். இன்று காதல் கூட மனசுக்குள்ள சந்தோஷத்தையே கொடுக்கும். மனசுக்கு பிடித்தவரை கண்டிப்பாக கரம் பிடிக்க முடியும். காதலில் வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றது. மாணவர்கள் எல்லாவற்றையும் மிக சிறப்பாக செய்து வெற்றி பெறக்கூடியவர்களாக இருப்பீர்கள். இன்று புத்துணர்ச்சி ஏற்படுங்க. புத்தி சாதுரியத்தால் பொருள் சேர்க்கை ஏற்படும். மாணவர்கள் திட்டமிட்டதை விட மிக சிறப்பாக ஈடுபட முடியும். நல்லது எது கெட்டது எது என்று ஆராய்ந்து பார்த்து முடிவெடுக்க முடியும்.
கண்டிப்பாக உயர்வான சூழ்நிலையை அடைய முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது, இளம் பச்சை நிறத்தில ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு, எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள். முன்னேற்றம் உங்களுக்கு காத்திருக்கும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று மனக்கசப்புகள் மாறிவிடும். தொழிலில் உள்ள போட்டிகள் குறைந்துவிடும். இன்று பிள்ளைகளுக்காக கடுமையாக உழைப்பீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் சிறப்பாக செய்வீர்கள். இன்று பொருள் சேர்க்கை ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியும். திருவோணம். இன்று மனசுக்குள்ள சந்தோஷம் இருக்குங்க. காரியங்களை மிக கச்சிதமாக செய்வீர்கள். பொறுப்புகள் உங்களை தேடி வரும். யதார்த்தமாக அனைவரிடமும் நடந்து கொள்வீர்கள். அவிட்டம். இன்று வாழ்க்கையில திருப்பங்கள் ஏற்படும் நாளாக இருக்கின்றது. எண்ணற்ற மன மகிழ்ச்சி ஏற்படும். சமூக அக்கறை கூடிவிடும். எதிர்பார்த்த விஷயங்கள்ல முன்னேற்றம் இருக்கின்றது. உறவினர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கின்றது. கும்பம். கும்பம் ராசி நேயர்கள். இன்று தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாக கொடுங்க. திடீர் வரவு கண்டிப்பாக வந்து சேருங்க. பண புழக்கம் அதிகரிக்கும் என்றே சொல்ல முடியும். வியாபாரம், தொழில புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். வெளி வட்டார பழக்க வழக்கங்கள் விரும்பும் விதத்தில் அமையக்கூடும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பெரிதாக பேசக்கூடும். அதனை மட்டும் நீங்க பெரிதுபடுத்த வேண்டாம். கணவன் மனைவிக்கிடையே அன்பு இருக்கின்றது. நிதானமான போக்கு இருக்கின்றது. இல்லத்தில் மழை செல்வம் கேட்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. பிள்ளைகளின் கருத்தை அறிந்து அதற்கு ஏற்றாற்போல் நீங்க செயல்படுவது நன்மையை கொடுக்கும். மூத்த சகோதரர் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். கவனமாக சில விஷயங்களை ஈடுபட வேண்டும். மதியத்திற்கு மேல மனக்குழப்பம் கொஞ்சம் இருக்குங்க. அதனை நீங்க சரி செய்து கொள்ள வேண்டும். பெண்கள் அவசரம் மட்டும் படவே கூடாதுங்க. காரியங்களை கொஞ்சம் நிதானமாக செய்ய பாருங்கள். பெண்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள்ல கவனம் செல்லும். பார்த்து கவனமாக இருக்க வேண்டும். பெற்றோர்களை மதித்து நடக்க வேண்டும். என்று காதல் கொஞ்சம் கசப்பு ஏற்படுத்தும். காதலுடைய நிலைப்பாடுகள் குழப்பத்தை ஏற்படுத்தும். இந்த காதல் நமக்கு வேண்டுமா வேண்டாமா என்ற எண்ணத்தை ஏற்படுத்தும். கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல பாருங்கள். கும்ப ராசிக்காரர்கள் இன்று கொஞ்சம் மன அமைதியும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இன்று மாணவர்களுக்கு அதிக அளவு பணி சுமை இருக்குங்க. மாணவர்கள் சில செயலை செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். தேவையில்லாத கோபங்கள் உருவாகும். மாணவர்கள் பொறுப்பாக இருந்து எதை செய்தாலும் வெற்றி நிச்சயம். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் செய்து வாருங்கள். முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் அடர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று சுகபோக வாழ்க்கைக்கு அடித்தளம் ஈட்டிக் கொள்வீர்கள். பயணங்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக பயணங்களாக அமையக்கூடும். தேவைகள் யாவும் பூர்த்தியாக கூட்டும். அழகு சாதன பொருட்கள முதலீடுகள் இருக்குங்க. வெளி வட்டார பழக்க வழக்கங்கள் விரிவடையும். சதயம். இன்று பணப்புழக்கம் அதிகரிக்கும் நாளாக இருக்கின்றது. வியாபாரம் தொடர்பாக பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். குடும்பத்துக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படுங்க. மனசுக்குள்ள சந்தோஷம் இருக்குங்க. உறவினர் வகையில உதவிகள் இன்று கிடைக்கும். திட்டங்கள் யாவும் பூர்த்தியாக கூட்டும். போராட்டாத்தி. இன்று எதிரிகளின் தொல்லை இல்லை. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக கூட்டும். முயற்சிகள் யாவும் பலிக்க கூட்டும். குடும்பத்தாரிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து நடக்க பாருங்கள். எல்லா வகையிலும் நல்லது இருக்குங்க. நிதானமான போக்கை மட்டும் கையாளுங்கள். மீனும் மீனும் ராசி நேயர்கள். இன்று பாராட்டும் புகழும் உங்களை தேடி வர கொடுங்க. ரொம்ப நாட்களாக கஷ்டப்பட்டதற்கு இப்பொழுது நல்ல பலன் கிடைக்குங்க. வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கின்றது. கையில் காசு பணம் புரளக்கூடிய சூழல் இருக்கின்றது. ஏதிலும் ஆர்வமாக இருந்து செய்ய பார்ப்பீர்கள். குடும்பத்தில் இருந்த கஷ்டங்கள் எல்லாம் சரியாகின்றது. கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்ட விஷயங்கள்ல முன்னேற்றம் காத்திருக்கின்றது. சகோதர ஒற்றுமை பலப்படும். குடும்ப ஒற்றுமை பலப்படும். தொழில உத்வேகம் கூட்டுங்க. தொழில புதிய பங்குதாரர்கள் இணைய கூட்டும். அதே போல தொழிலுக்காக கண்டிப்பாக வேலையாட்கள் நல்ல விதத்துல அமைய கூட்டும். குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து சில முக்கிய முடிவையும் உங்களால் எடுக்க முடியுங்க. எதையும் ஆராய்ந்து பார்த்து திட்டங்களை செய்து எந்த ஒரு விஷயத்திலும் நீங்க கவனம் செலுத்துவீர்கள். புது புது விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வமாக இருப்பீர்கள். பண வரவு கண்டிப்பாக இருக்குங்க. வீண் செலவை மட்டும்தான் நீங்க குறைத்துக் கொள்ள வேண்டும். என்று சொத்துக்கள் வாங்குவது விற்பது போன்ற விஷயங்கள்ல ஆர்வமுடன் இருப்பீர்கள். கொஞ்சம் எச்சரிக்கையுடனும் இருப்பீர்கள். எல்லா விதத்திலும் நன்மை நடக்குங்க. வீண் செலவுகளை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். அது போதுங்க. ஞாபக மறதி கொஞ்சம் இருக்கின்றது. அதனால் பணத்தை எங்கு வைத்தோம் ஏது வைத்தோம் என்று தேடிக்கொண்டிருப்பீர்கள். அந்த விஷயத்திலும் கவனமாக இருங்கள்.
யாருக்கும் நகைகளை கடனாக கொடுக்க வேண்டாம். நீங்களும் கடனாக வாங்க வேண்டாம். பணத்தையும் கடனாக கொடுக்க வேண்டாம். கடனாக வாங்க வேண்டாம். இருப்பதை வைத்துக்கொண்டு ஓட்டி செல்வது ரொம்ப நல்லது. அதுதான் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். வாகனங்களில் செல்லும்பொழுது எச்சரிக்கையுடன் சென்று வாருங்கள். பொறுமை அவசியம். உங்களுடைய ஆவணங்களையும் சரிபார்த்துக் கொண்டு செல்லுங்கள். பெண்களுக்கு சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவீர்கள். தேவையில்லாம கோபப்படுவீர்கள். பெண்கள் இல்லத்துல அனைவரையும் மதித்து நடக்க வேண்டுங்க. டக்கென்று வார்த்தைகளை விட்டு விடுவீர்கள். பெண்களுக்கு மனசுக்குள்ள நிம்மதி இருக்குங்க. ஆனால் சில விஷயங்கள்ல கோபம் வெளிப்படுவதினால் அந்த மன நிம்மதியை நீங்களே கெடுத்துக் கொள்வீர்கள். பார்த்து பக்குவமாக இருந்தால் எல்லாம் சாத்தியம். இன்று காதல்ல உங்களுக்கு சின்ன சின்ன விஷயத்தில் கோபம் வரக்கூடும். காதல் கண்டிப்பாக கைகூடும். ஆனால் நீங்க நம்பிக்கை இல்லாமல் செயல்படுவீர்கள். கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். எல்லாம் சரியாக கூடும். மாணவர்களுக்கு கல்வியில அக்கறை இருக்கின்றது. புது புது விஷயங்களை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் இருக்கின்றது. விளையாட்டுப் போட்டியில கூட உங்களால சாதிக்க முடியுங்க. விளையாட்டில் உங்களால முன்னேறி செல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்துல ஆடை அணிய வேண்டும். சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் செய்து வாருங்கள். முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்பட்டுவிடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் புரட்டாதி. இன்று மனோதைரியம் கூட்டும். செல்வம் ஓரளவு சேரும். தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். பாராட்டும் புகழும் ஏற்படுங்க. ஏற்கனவே செய்த வேலைக்கு இப்பொழுது நல்ல பலன் கிடைக்குங்க. உத்திரட்டாதி. தொல்லை கொடுத்தவர்கள் காணாமல் போகக்கூடும். வாங்கணும் வாங்கக்கூடிய முயற்சி வெற்றி கொடுக்கும். அனைத்து விஷயங்களிலும் ஆர்வமாக இருப்பீர்கள். இன்று எதையும் ஆராய்ந்து பார்த்து ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து முடிவெடுப்பீர்கள். பண வரவு சீராக இருக்கின்றது. செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த நினையுங்கள். ரேவதி. இன்று வாழ்க்கையில எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்படுங்க. எல்லா விதமான கஷ்டங்களும் தீர்ந்துவிடும். சமூக பொறுப்பு தேடி வரக்கூடும். யதார்த்தமாக நடந்து கொள்வீர்கள். வசீகரமான தோற்றம் இருக்கின்றது. அழகான கண் பார்வை இருக்கின்றது. முக கவர்ச்சியால் அனைவரையும் கவருவீர்கள். இன்று ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பாக நினைத்தது நடக்கும் நாளாக இருக்கும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.